அல்டிமேட் கட் சொல்யூஷன் சொல்லி ஒரு ப்ராடக்ட். நீங்க உள்ள என்டர் ஆகும்போது பார்த்துருப்பீங்க, ஒரு டம்ளர்ல ஒரு ஜூஸ் ஒன்று உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த ப்ராடக்ட் தான் அல்டிமேட் கட் சொல்யூஷன் சொல்லி ஒரு ப்ராடக்ட். இது எதுக்கான ப்ராடக்ட் அப்படின்னா, பேசிக்கலி இன்னைக்கு இருக்கக்கூடிய, அதாவது இந்த மாடர்ன் லைஃப்ல வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு பிரதானமான பிரச்சனை என்ன அப்படின்னா, குடல் சம்பந்தமான பிரச்சனை. இந்த குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த நோய்களுக்கும் அடிப்படை காரணமாக அமைது. நீங்க எந்த மாதிரியான காரணங்கள், எந்த மாதிரியான பிரச்சனைகளை எடுத்துக்கிட்டாலும் அதுல ஒரு பார்ட்டு குடல் சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து ஆரம்பிக்கும். நோய் எதிர்ப்பு மண்டலம் வீக் இருக்கு அப்படின்னா முதல்ல நாம கவனிக்க வேண்டியது குடலை தான், குடலையும் ஜீரண மண்டலத்துல. அடுத்தது, எனக்கு சரியா மோஷன் போகல, கான்ஸ்டிபேஷன் இருக்குது, அல்லது முறையான மோஷன் போகல, இர்ரெகுலர் பவுல் மூவ்மெண்ட்ஸ் இருக்குது, முறையற்ற கழிவு நீக்கம், இந்த மாதிரி குடல் கழிவுகளை வெளியேற்றுவதில் பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் அதுக்கும் காரணம் நம்மளுடைய குடல் ஆரோக்கியம். அடுத்தபடியா, எனக்கு சொரியாசிஸ், எக்ஸிமா, முடக்குவாதம், தைராய்டு, ஒபிசிட்டி, இந்த மாதிரி கல்லீரல் பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எனக்கு இருக்கு அப்படின்னாலும் அதனுடைய அடிப்படை எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா குடல் ஆரோக்கியத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு மட்டும்தான் குடல் ஆரோக்கியமானா இல்ல. எனக்கு சரியான மனநிலை இல்லை, மைக்ரேன் தலைவலி அடிக்கடி வருகிறது, குமட்டல் வாந்தி வருகிறது, இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் அப்படின்னா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுவும் குடல்ல இருந்து தான். எனக்கு டைப் 2 டயபெட்டிக் இருக்குது, அதுக்கும் அடிப்படை காரணம் என்ன? குடல் தான். எனக்கு அதிகமான கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகுது, அதுக்கும் அடிப்படை காரணம் என்ன? குடல் தான். இந்த மாதிரி என்னென்னலாம் நமக்கான பிரச்சனைகள் அப்படின்னு நாம எடுத்துக்கிறோமோ இது எல்லாவற்றுக்கும் ஏதாவது ஒரு வகையில் குடல் ஒரு காரணமாகும். அதுல பிரதானமான காரணம் அப்படின்னு எடுத்துக்கிறது, அதுல ஒரு குறைபாடு, ஒரு சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது லீக்கி கட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறைபாடு. இது எந்த வகையிலையும் நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி இதை கண்டுபிடிக்க முடியாது. லீக்கி கட்டுங்கிறத ஒரு டெஸ்ட் பண்ணி, இந்த மாதிரி பிளட் டெஸ்ட் பண்ணா அல்லது ஒரு மோஷன் டெஸ்ட் பண்ணா இது தெரியுமானா அந்த மாதிரி எதுவும் தெரியாது. இது லீக்கி கட் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது ஒரு வகையான குறியீடு. இதனுடைய அடிப்படை கூறுகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படின்னா இந்த லீக்கி கட் அப்படின்னா என்னன்றத முதல்ல நம்ம பார்க்கணும். லீக்கி கட் அப்படிங்கிறது, நாம தண்ணி குடிச்சாலும் சரி, நாம குடிக்கிற எல்லா நீரும், நாம குடிக்கிற எல்லா ஜூஸும், திரவ நிலையில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் உடனே இன்டெஸ்டைன்ல இறங்குச்சு அப்படின்னா உடனடியாக அது ரத்தத்துல கலந்து அதன் பிறகுதான் அது யூரினாவோ மற்ற வியர்வையாவோ வெளியில வரும். அப்ப என்ன குடிச்சாலும் அது குடல் வழியாக ரத்தத்துக்குள்ள போயிடும். இதுல நம்ம கூர்மையா பார்க்க வேண்டிய விஷயம், தண்ணி எவ்வளவு மென்மையானது அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இந்த மென்மையான பொருள் நம்ம குடல்ல ஒரு வடிகட்டி இருக்கு, அதான் ஃபில்ட்ரேஷன். அந்த ஃபில்ட்ரேஷனை முறைப்படி பாதுகாக்கிறது என்ன அப்படின்னா மியூக்கஸ். நம்மளோட கழிவுகளை ஆட்டோமேட்டிக்கா வெளியில போயிடணும். எந்த வகையிலையும் குடலுக்குள்ளர நல்ல பொருட்கள் மட்டுமே உள்ள போகணும். அது நல்ல ஊட்டச்சத்தாக இருக்கலாம், நல்ல குடிநீராக, நாம் குடிக்கக்கூடிய தண்ணீராக இருக்கலாம். இந்த மாதிரி நம்மளுடைய செல்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் இந்த குடல் வடிகட்டி நம்ம ரத்தத்துக்குள்ளார, பிளட் ஸ்ட்ரீமுக்குள்ளார கொண்டு போய் கலக்கணும். இதுதான் விதி.
இந்த மாதிரி நடக்கக்கூடிய இந்த சூழலை ஏதாவது சில காரணங்களால் அதுதான் லீக்கி கட்டுன்னு சொல்றாங்க. ஏதாவது சில காரணங்களால் குடிநீரோட சேர்ந்து கெட்ட பாக்டீரியாக்களோ அல்லது டைஜஷன் ஆகாத, அதாவது முறையாக ஜீரணிக்கப்படாத ஊட்டச்சத்துக்களோ அல்லது பலவிதமான இன்ஃபெக்ஷன்ஸை உருவாக்கக்கூடிய நுண்ணுயிர்களோ ஏதாவது ஒரு வகையில இந்த குடல் சுவரை தாண்டி நம்ம ரத்தத்துல போய் கலக்கக்கூடிய சூழல் இருக்கு அப்படின்னா அந்த சூழலுக்கு பேர் தான் லீக்கி கட் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது. இந்த லீக்கி கட் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது பெரும்பாலும் இது எதனால வருது அப்படிங்கிறத அறுதிட்டு சொல்ல முடியல. காரணம் சில விஷயங்களை மட்டும்தான் ஒரு அசம்ஷனா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய அசம்ஷன்ல முதன்மையானது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வகையான நம்ம உணவுல இருக்கக்கூடிய ஒரு வகையான புரோட்டீன், அந்த புரோட்டீனுக்கு பேர் வந்து ஜோனுலின் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன். இது நம்மளுடைய உணவுல இருக்கக்கூடிய ஒரு விதமான புரோட்டீன். இது ஒரு கழிவு புரோட்டீன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இது இந்த லீக்கி கட் உருவாவதற்கான சூழலை உருவாக்குது அப்படின்னு ஒரு ஸ்டடி சொல்லுது. அடுத்தது நாம எடுத்துக்கக்கூடிய மாத்திரைகள், ஆஸ்பிரின், இபுப்ரோஃபின், இந்த மாதிரியான மாத்திரைகள் பெரும்பாலும் இந்த மாதிரி லீக்கி கட் உருவாவதற்கான காரணிகளை கொடுக்கும். அதோட நம்ம சாப்பிடக்கூடிய அதிகமான குளுட்டன் நிறைந்த வீட், கோதுமை உணவுகள் ஒரு லீக்கி கட் உருவாவதை காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி பல விதமான காரணங்கள். அதோட சேர்த்து பெரும்பாலான மக்களுக்கு வரக்கூடிய குடல் வீக்கம், ஏதாவது ஒரு வகையில் வரக்கூடிய குடல் வீக்கம் அல்லது குடலில் ஏற்படக்கூடிய கொப்புளங்கள், குடலில் ஏற்படக்கூடிய கீறல்கள், டேமேஜ்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு லீக்கி கட் உருவாவதற்கான, குடல் கசிவு உருவாவதற்கான சூழலை உண்டாக்குது. இந்த மாதிரி சூழல் உண்டாகும் போது நம்மளுடைய குடிக்கிற தண்ணியிலையோ நாம எடுத்துக்கிற உணவிலையோ அல்லது அந்த கழிவாக போகக்கூடிய சூழல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களோ அல்லது முறையாக ஜீரணிக்கப்படாத சத்துக்களோ நம்மளுடைய பிளட் ஸ்ட்ரீம்ல எளிமையா போய் கலக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை தான் பயன்படுத்தி நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் உருவாகும். என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னா, மெயினா நேரடியாக சொல்லணும் அப்படின்னா ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள், சொரியாசிஸ், எக்ஸிமா, இந்த மாதிரியான பிரச்சனைகள். அடுத்தது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், தைராய்டு, அதாவது கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வருவதற்கு நேரடியாக காரணமாக அமையும். மறைமுகமாக இது எந்த மாதிரியான விளைவை ஏற்படுத்துது அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு சூழல் டிஸ்பயோ சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட காலனிகளை, அதாவது பாக்டீரியாக்களுடைய இன்பேலன்ஸை உருவாக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். கட் டிஸ்பயோசிஸ் அப்படின்னு பேர், இன்பேலன்ஸ் ஆஃப் பாக்டீரியல் காலனி. இது தெளிவா சொல்லணும்னா நம்ம குடல்ல நமக்கு நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் அதிகமாகவும் கெடுதல் செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் குறைவாகவும் இருந்தால் அது ஆரோக்கியம். இந்த மாதிரியான சூழல் ஏற்படும் போது இந்த சூழலை பயன்படுத்தி நல்ல பாக்டீரியாக்கள் குறைவாகவும் கெட்ட பாக்டீரியாக்கள் ஜாஸ்தியாகவும் வளர்வதற்கான ஒரு சூழல் அமையும். இதெல்லாம் வந்து காசஸ். இதுக்கும் மேல நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம், அதாவது பேக்கடு ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, இந்த மாதிரி பொரித்த உணவு வகைகள், இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறதன் மூலமாகவும் நம்மளுடைய குடலை பாதிக்கக்கூடிய, குடலுக்கு வீக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, குடலை அரிக்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸ், பெப்சி, கொக்கோகோலா, சோடா, இந்த மாதிரி குடலை அரிக்கக்கூடிய, குடலுக்கு வீக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கார்பனேட்டட் வாட்டர்ஸ் நாம் எடுத்துக்கிறதன் மூலமாகவும், அளவுக்கு அதிகமாக மது குடிப்பது, அளவுக்கு அதிகமாக புகைப்பது போன்ற காரணங்களாலையும் லீக்கி கட்ஸ் உருவாகும். இந்த லீக்கி கட் தான் நமக்கு நிரந்தரமான தொந்தரவுகளை ஏற்படுத்துது. இதை முறையா பராமரிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல உணவு பழக்க வழக்கம் இருக்கணும். இப்ப எந்த விதமான மெடிசன்ஸும் இல்லாம நம்ம உணவாலேயே இதை சரி பண்ணிக்க முடியுமா அப்படின்னா
நிச்சயமா நம்மளால சரி பண்ணிக்க முடியும். அதுக்கு இந்த கட் பாக்டீரியாக்களை டெவலப் பண்ணக்கூடிய உணவுகளை பார்த்து பார்த்து எடுக்கணும். அதே சமயத்துல நமக்கு ஏதாவது ஏற்கனவே இந்த கட் லீக்கேஜ் இருக்குது அப்படின்னா அந்த கட் லீக்கேஜை சரி பண்றதுக்கான இன்டெஸ்டைனல் செல்லுக்கு ரெக்கவரி கொடுக்கக்கூடிய உணவுகளையோ அல்லது துணை உணவுகளையோ பார்த்து பார்த்து எடுக்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 3 முதல் 6 மாத காலம் வரை நம்மளுடைய சிறுகுடல் பெருகுடல் மேல கவனம் செலுத்தி வந்தால் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையிலிருந்து நம்மளால வெளியில வர முடியும். சிறுகுடல் பெருகுடல்ல இந்த மாதிரி லீக்கி கட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தால் அதை சரி செய்யக்கூடிய அமைப்பாக மாறுறதுதான் இந்த அல்டிமேட் கட் சொல்யூஷன்ங்கிற ஒரு ஜூஸ் பவுடர். இதுக்கு முன்னாடி நான் சொன்னது இது கேப்சூல். காலையில 1 மட்டும் போட்டா போதும், இல்லைன்னா மத்தியானம் 1 போட்டா போதும். 24 ஹவர்ஸுக்கு ஒரு கேப்சூல் போதுமானது. பட் இந்த ப்ராடக்ட் நீங்க பாக்குறது பவுடர் ஃபார்மேட்ல 200 கிராம்ல இருக்கும். ஒரு நாளைக்கு 5 கிராம் வீதம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு 200ல இருந்து 300 ml தண்ணியில மிக்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஜூஸ் வடிவத்துல கிடைக்கும். ஜூஸ் அப்படின்னா ஒரு ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிற மாதிரியான வடிவத்துல இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஜூஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ப்ராடக்டை நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜூஸ் வடிவத்துல இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேலை, காலையிலயோ அல்லது மத்தியானத்திலேயோ அல்லது நைட்லயோ ஏதாவது ஒரு வேளை தொடர்ந்து இன்னைக்கு மத்தியானம் குடிச்சீங்கன்னா அடுத்த நாள் மதியம், இன்னைக்கு நைட்டு குடிச்சீங்கன்னா அடுத்த நாள் நைட்டு, இன்னைக்கு காலையில குடிச்சீங்கன்னா அடுத்த நாள் காலையில, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த நேரத்துல குடிக்கணும்னு தோணுதோ அந்த நேரத்துல உங்களுக்கு வசதியான நேரத்துல குடிக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ராடக்டோடைய தன்மை என்ன அப்படின்னா குடல்ல அந்த மியூக்கஸ் ஃபார்மேஷனை ஏற்படுத்தும். ஜென்ரலா நிறைய பேருக்கு இந்த மியூக்கஸ் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த குடல்ல கழிவுகள் வலிக்கிக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு நம்ம இயற்கை நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு மியூக்கஸ் சளி மாதிரியான ஒரு அமைப்பை கொடுத்துருக்கு. அதிகமாக வலி நிவாரணிகள் எடுக்கிறவங்க, அதிகமாக பாராசிட்டமால் எடுக்கக்கூடியவங்க, அதிகமாக சிட்ரிசின் மாதிரியான மாத்திரைகளை எடுக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி சளி எட்டியாக்கக்கூடிய மாத்திரைகளை யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மியூக்கஸ் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ட்ரை ஆகி போயிடும். இப்போ நிமோசிலைடு மாத்திரை எடுக்கிறோம் அப்படின்னா அது உடனே உங்களுடைய சளி எவ்வளவா இருந்தாலும் அதை அப்படியே ட்ரை பண்ணி உடம்புல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தண்ணியும் வத்த வச்சிரும். இந்த மாதிரி சிட்ரிசின் இந்த மாதிரியான மாத்திரைகள்லாம் நீங்க போட்டீங்கன்னா உடனடியாக நம்மளுடைய சளியை ட்ரை பண்ணும். பட் சளி அப்படிங்கிறது நல்லதா கெட்டதான்னா நம்ம உடல்ல உற்பத்தி ஆகக்கூடிய மிக முக்கியமான திரவங்களில் ஒண்ணு இந்த மியூக்கஸ். இது உடல்ல எல்லா பாகங்கள்லயும் இருக்கும். அதுதான் அந்த லூப்ரிகேஷனை கொடுக்கும். எங்கெங்கெல்லாம் நம்ம லூப்ரிகேஷனை ஃபீல் பண்றோமோ அந்த இடத்துல எல்லாமே அதனுடைய பயன்பாடு அப்படிங்கிறது, இந்த மியூக்கஸ் பயன்பாடுங்கிறது ஜாஸ்தி. அப்ப ஜென்ரலா குடல்ல கூட ஒரு மியூக்கஸ் பயன்பாடு இருக்கு. இந்த அல்டிமேட் கட் சொல்யூஷன் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மியூக்கஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். அதை நம்ம சளின்னு சொல்லுவோம். சில பேருக்கு முதல் 1 வாரம் 10 நாள்ல கொஞ்சம் அதிகமான சளி உருவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால சில பேர் எனக்கு ஈஸியா ஏதாவது ஒரு ஜூஸ் குடிச்சாலோ அல்லது ஈஸியா சளி பிடிக்கிற மாதிரியான பழங்கள் சாப்பிட்டா கூட எனக்கு சளி பிடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க நைட்ல இந்த ஜூஸ் குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கங்க. பகல் நேரத்துல நீங்க குடிக்கலாம், தப்பு இல்லை. பட் ஆரம்ப காலத்துல ஒரு ஏஜ்டு பர்சனா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சளி தொந்தரவு இதனால கொஞ்சம் ஏற்படும். அல்லது 1 வாரம் 10 நாளைக்குள்ளார அது கிளியர் ஆயிடும். பட் நல்ல விஷயங்கள், ஒரு வகையான சளி படலம், அதாவது மியூக்கஸ் படலம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய குடல் ஆரோக்கியமாக இருக்கும். இதை மேம்படுத்துறதுக்கான இன்கிரியன்ஸ் இதுக்குள்ள இருக்கு. ஜென்ரலா சொல்லணும்னா வெந்தயத்திலிருந்து எடுக்கக்கூடிய சப்போனைன் அப்படிங்கிற ஒரு இன்கிரியன்ட் இந்த ப்ராடக்டுக்குள்ளார இருக்கு. 2வது குளுட்டாமைன்
எல் குளுட்டாமைன் இருக்கு. நம்ம குளுட்டாமைன்னா 2 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. ஒன்னு எல் குளுட்டாமைன், இன்னொன்னு வந்து டி குளுட்டாமைன். நம்மளோட ப்ராடக்ட்ல வந்து எல் குளுட்டாமைன் இருக்கு. இது ஒரு வகையான அமினோ ஆசிட். இது வந்து நம்மளுடைய பாடியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு செல்ஃப் சிந்தசிஸ் அமினோ ஆசிட் தான். பட் சில உணவுகள்லையும் இது இருக்கு. இதை வந்து வெளியிலையும் நம்ம சிந்தசிஸ் பண்ணி எடுக்க முடியும். இது எதுக்காக நம்ம இதுல யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லீக்கி கட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டெஸ்டைனல் டேமேஜ், இந்த செல் டேமேஜ் வந்து ரெக்கவரி பண்றதுல முதன்மையானது நிரூபிக்கப்பட்டது வந்து எல் குளுட்டாமைன். அது மட்டும் இல்லாம இதுல வந்து அதிமதுரம், அப்புறம் மக்கா ரூட்டோட எக்ஸ்ட்ராக்ஷனு இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு 5 வகையான இன்கிரியன்ஸ் வந்து இதுல இருக்கு. அப்போ நம்மளுடைய ஒட்டுமொத்த குடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். நம்மளுக்கு ப்ளோட்டிங் இருக்கக்கூடாது, அசிடிட்டி இருக்கக்கூடாது, அல்சர் இருக்கக்கூடாது. இதனால நமக்கு வந்து எந்த விதமான ஸ்கின் பிரச்சனைகளும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்குமே நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல முதன்மையானது அப்படின்னு சொல்லக்கூடிய குடல் ஆரோக்கியம். இந்த குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு 2 மிக முக்கியமான ப்ராடக்ட்ஸை நம்ம நிறுவனம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பிஃபோர் மீல், இன்னொன்று வந்து நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற அல்டிமேட் கட் சொல்யூஷன். இந்த 2 ப்ராடக்ட் அற்புதமா வேலை செய்யும். இந்த 2மே வந்து மிங்கிள் பண்ணி தான் சாப்பிடணும். ஒன்று வந்து நம்மளுடைய கட்டை வந்து கிளியர் பண்றது, டேமேஜ் ஆயிருக்கிறத கிளியர் பண்றது. இன்னொன்று வந்து இனி வரும் காலங்கள்ல டேமேஜ் ஆகாம பாதுகாக்கக்கூடிய, தொடர்ந்து அந்த காலனிகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு பாக்டீரியல் ப்ராடக்ட். இந்த 2யும் சேர்த்து ஒரு 3 இருந்து 6 மாத காலம் தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா, இந்த 6 மாசத்துல உங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சு, உங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் எப்படி இருந்துச்சு, அடுத்த 6 மாசத்துல உங்களோட ஹெல்த் கண்டிஷன், அதாவது டைஜஷனு, நம்மளோட டயபெட்டிக்கு, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலு, ஒபிசிட்டி, ஸ்கின்னோட க்ளோனஸ், நோய் எதிர்ப்பு சக்தி, இது எல்லாமே அல்டிமேட்டா மாறி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இதுக்கு ஒரு 3 to 6 months வந்து இது ஒரு கோர்ஸ் பீரியட். இந்த மாதிரி பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னாக்க நம்மளுடைய ஆரோக்கியத்தை மட்டும் இல்ல, வரும் காலத்துல நமக்கு வந்து வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்துக்க முடியும்.